ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வேலை கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு அதனால தான் நான் வீடியோ போட முடியல. அப்புறம் ஃபுல் மொட்டையும் வீடியோ போட சொன்னீங்க, ஃபுல் மொட்டையும் வீடியோ போட்டேன். போடத்துக்கு முன்னாடி என்னால் வீடியோ போட முடியலை. நேற்று கொஞ்சம் மேலே எல்லாம் அர்ஜென்ட்டு பிஸி. வீட்டுக்கே 9 மணிக்கு மேலே தான் போனேன். அதனால் வீடியோ போட முடியல. எல்லோரும் மன்னிச்சிருங்க, சரிங்களா? ரெண்டாவது, உற்சகமாக பேசுகிறேன். மற்றவங்களுக்கு உற்சகம் நிறையா கொடுப்பேன். என்னுடைய பேச்சு மற்றவங்களுக்கு உற்சகம் அதிகமாக வரும். ஆனால் ஒரு சில நேரங்களில் நான் மனசு ரொம்ப உடஞ்சிருவேன். எனக்கு மனசு உடையதுக்கெல்லாம் காரணமாக தேவையில்லை. 1-2 காரணம் தேவை. ஏகப்பட்ட காரணங்கள் என்னுடைய மனசு உடையிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய விவர்ஸு தான் எனக்கு பிரச்சனையே. நான் ஆசைப்படுறது எல்லாமே என்ன அப்படின்னா, கோயில் பணி செய்யணும். கோயில் பணி செஞ்சுட்டு என்னால் முடிஞ்சவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அது முடியலை. நடக்குமா நடக்காதா அப்படின்னு எனக்கு தெரியலை. நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ரொம்ப கஷ்டம், மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணாலனே எனது கண்ணிலே கோடு காணவில்லை, என் கண்களோ பதித்து கொண்டு பேசவில்லை. ஆளான ஒரு சேரி அறியாமலே உள்ளங்கள் இது தேவையா, இது காதலா, உள்ளங்கள் தடுமாறுவே. கண்ணால நீ எனது கண்ணிலே ஒரு காணவில்லை. இது ரோஜா படத்துலேருந்து உள்ள பாட்டு. ரோஜாவா பம்பாயா மும்பாய் தெரியல. எனக்கு அதிகமாக பாட முடியல. அதனால தான் நான் நிறையா பாட்டு எழுதி வச்சுருக்கேன். நிறையா பாட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூச்சு விட முடியல, சரியாக தம் கட்டி பாட முடியலை. 2 வரி முன்னாடியெல்லாம் ஒரு பாடினாலும் பாடிடுவேன். இப்போலாம் 2 வரி கூட பாட முடியல. பாடணும் அப்படின்னா ஒரு மாதிரி கீச்சு மிச்சு வாங்குது. கீச்சு மிச்சு வாங்குறதுனால என்னால் பாட முடியலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் டீ காஃபி சாப்பிட்டீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தக்கா என்ன வீடியோ போடுது, என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அர்த்தங்கள் ஒரு சில நேரங்களில் நல்லாவே உங்களுக்கு அர்த்தங்கள்லாம் பேசுகிறேன். நல்லா சப்போர்ட், நல்லா நிறைய என்கரேஜ் பண்ணுவேன். என்னுடைய பேச்சில் மற்றவங்களுக்கு தைரியம் வரும். இந்த கதை அப்படி இருக்கல, நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வரும். ஒரு சில நேரங்களில் டவுன் ஆகிடுவேன். என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் மனசு உடஞ்சிருது. அந்த நேரங்களில் மனசு உடஞ்சி போய் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று, நான் ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன், அது ஒரு கான்செப்டில் போயிடுது. சரிங்களா? பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பீஸ் அர்ஜென்ட் பீஸு ஓடிக்கிட்டு இருக்கு. முடி முளைச்சிருச்சு, வாக்கெல்லாம் வந்துருச்சு பாருங்க. முடி முளைச்சி வாக்கெல்லாம் வந்துருச்சுங்க பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் MS மீனாட்சி ராகினி இன்றும் என்றும் என்றென்றும் உங்களுடன்.